நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா சாங் கேட்போம், இல்லை மூவி பார்ப்போம். ஆனால் நான் ஒரு பார்ட்டில் வந்து புக் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நான் புக்ஸ்லாம் வாங்குறதுக்காக நிறைய கடைகள் போய் புக்லாம் வாங்குவேன் நான் மோகன் கூட போயிட்டு. ஸோ அப்போ நான் ஒரு மயிலாப்பூரில் வந்து ஒரு புக் ஷாப் போயிருக்கப்போ தான் நான் மோகினி தீவு அப்படின்ற ஒரு புக் வந்து பார்த்துருந்தேன். அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு 3 புக்ஸ் வாங்கினனால அன்றைக்கி அந்த புக் என்னால் வாங்க முடியாமல் சரி இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் மோகன் வந்து எனக்கே தெரியாமல் அந்த ஷாப்புக்கு போயிட்டு அந்த புக்கை வந்து வாங்கிட்டு வந்து நான் ஆஃபீஸில் இருக்கப்போ எனக்கு சர்ப்ரைஸாக வந்து இந்த புக் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்போலேருந்து நான் அந்த புக் வந்து நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்ன ஸ்டோரிஸ்னால் ஒரு 90s 50s நடந்தது தான் கல்கி வந்து இதில் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஒரு லவ்வர்ஸ் தான் இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு தீவு, ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு அழகான தீவு இருக்குது. ஸோ அந்த தீவில் இவங்க எப்படி யாருமே இல்லாத இடத்துல எப்படி வாழ்ந்தாங்க, அங்கே இவங்க 2 பேர் மட்டும் எப்படி போயிருப்பாங்க, ஸோ அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னா இந்த புக் வந்து ஆன்லைன்லேயுமே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ செக் இட் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டோரி. ஸோ நான் இதை ரீட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஸ்டோரியை வந்து இங்கே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கல்கினாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்டோரி. பொன்னியின் செல்வனுமே அவர் தான் எழுதியிருப்பார். ஸோ இந்த மோகினி தீவுமே அவர் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் இட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைன்லையுமே இந்த புக்கு கிடைக்குது. பை.